சாரி கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் தடங்களுக்கு வருந்துகிறோம். கொஞ்சம் ஒரு 2 வாரத்துமா நம்ம கொஞ்சம் பிஸியா இருந்தோம். கொஞ்சம் ஒர்க்ல. அதனால இந்த வீடியோ போட முடியல. கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் லேட்டா போட்டோம். இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலரா வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, வீடியோ பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரத்தில் ஒருவன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரத்தில் ஒருவன் சீரிஸ் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதே நிறைய ஐட்டன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்போம். இது 3வது அண்ட் ஃபைனல் பார்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வருவன் வதைக்கப்படுவன், முதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும் உரைத்தது ஏதுமே படத்தில் நிறையா ஐட்டன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செல்வராகவன் சார் வச்சிருக்காரு. ஈவன் இந்த சாங்ஸில் கூட வச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓ ஈசா ஓ ஈசான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓ ஈசான்னு முடியும், ஸ்டார்ட் ஆகும். முடியும் போது கோவிந்தா கோவிந்தான்னு முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் வந்து வைணவத்தை இது பண்ணுறவங்க, சோழர்கள் வந்து சைவ மதத்தை பின்பற்றுறவங்க. சைவ மதம்னா சிவனை கும்பிட்றவங்க, வைணவம்னா விஷ்ணுவை கும்பிட்றவங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஓ ஈசான்னு வரும். எண்டிங்கில் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு முடியும். அது கோவிந்தா கோவிந்தான்னு முடியும் போது பார்த்தீங்கன்னா, தீமாசன் வந்து காவி ட்ரெஸ் போட்டு ஆடினு இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பாண்டியர்கள், விஷ்ணுவை வந்து வழிபடுறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து கார்த்தி வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு அந்த பையனை கூட்டின்னு தப்பிச்சு ஓடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து அவர் இன்விசிபிள் ஆவார். அப்போ ஆண்ட்ரியா வந்து பார்ப்பாங்க, பரவாயில்ல பவர்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த பவர் எப்படி வந்துச்சுன்னா, அந்த செலிப்ரேஷன் ஆஃப் சாங்கில் லாஸ்ட்டில் வந்து அந்த ராஜகுரு வந்து தன்னோட சக்தியெல்லாம் கார்த்திக் கொடுத்துருப்பாரு, நீ தான் அடுத்த ராஜகுருன்னு. அந்த சக்தியில் தான் அவர் இன்விசிபிள் ஆவார். அவரே படம் முடியும் போதும் இன்விசிபிள் ஆவார். அப்படி தான் அந்த பையனை வச்சுக்கிட்டு அவருக்கு பவர்லாம் அடிச்சிருக்கும், சில ஸ்பெஷல் பவர்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து இந்த பாண்டியர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு சோழ நாட்டு பெண்கள் வந்து எப்படி வன்புணர்வு பண்ணுறாங்க, எப்படி வந்து கொடுமை பார்த்துறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஈழத்தில் நடந்ததை வந்து செல்வராகவன் வந்து அதை வந்து ரிசம்பிளன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு அப்போ சொன்னாங்க. தமிழ் ஈழத்தில் வந்து இதை விட இன்னும் கொடுமையான பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் வேணாம். அதை ரிசம்பிளன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் சாங்கில் வந்து ஒரு பிட்டு வரும். கார்த்தி வந்து இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆண்ட்ரியா வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதில் டைலாக்கே இருக்காது. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் வந்து மன்னராட்சிலாம் முடிஞ்சிச்சு, இப்போது நீ உங்களுக்கு வந்து அதை சொல்லாமல் இவங்க கூட சேர்ந்து ஆடினுங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைலாக் இல்லாமல் அந்த பார்வையிலே கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். இந்த மாதிரி நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து செல்வராகவன் சார் அப்பயே வச்சு 2010 வெறும் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 18 கோடியில் எடுத்திருக்காரு. விஎஃப்எக்ஸு, சிஜி ஒர்க்கு எல்லாமே தரமாக இருக்கும். ஆக்டிங்கு, பிஜிஎம்மு, எந்த நீங்கள் 24 கிராஃப்ட்டுமே சூப்பராக வேலை செஞ்சுருப்பாங்க இந்த படத்தில். நீங்கள் எதையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த படம் வந்தப்போ அந்த படத்தை ஃப்ளாப் ஆகிட்டு 10 வருஷம் பொறுத்து வந்து இப்போ ரீலீஸ் ஆகும் போதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஏஓ2 எப்போ வருது, ஏஓ2 எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எப்பவுமே அந்த படம் வரும்போதே கொண்டாடுங்க. அப்போ தான் அந்த கலைஞனுக்கும் அந்த கலைக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. காலங்கடுத்து நீங்கள் கொடுத்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இது மாதிரி தெய்வம் சார், செல்வா சார் தெய்வம். நிறைய பேர் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் 10 தடவை பார்த்தா தான் படம் புரியும். அண்டு 100 தடவை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பிரோஜனமும் கிடையாது. இது மாதிரி நிறைய படம் சொல்லலாம். அன்பே சிவம், புதுப்பேட்டை, ஆலவந்தான், இது மாதிரி நிறைய படம் இருக்குது. அதே மாதிரி தமிழ் இதே மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு சூப்பர் படம் பாண்டியர்களை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, யாத்திசைன்னு. இவர் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம தரணிதரன் சார் தான் அதை இயக்கியிருந்தார். சூப்பராக இருக்கும் அந்த படம். அந்த படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபியூச்சரில் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏஓ2 கதை எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு 2020 2024 ரிலீஸ் ஆகும்னு. அதில் நம்ம தனுஷ் சார் தான் நடிக்கிறாரு, சோழ இளவரசனா. அது செல்வராகவன் சார் எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரில. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து 7G ரெயின்போ காலனி 2 வருது. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை 2 வருது. அதுக்கப்புறம் 1001 வரும்னு செல்வா சார் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வருது, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வருது. அடுத்து சென்சார் போர்டுன்னு ஒரு தரமான ஷார்ட் ஃபிலிம் வருது. அதுக்கப்புறம் அமர காவியம் அப்படின்னு தொடர்ந்து பல கண்டென்ட்டுகளும் வருது. அடுத்த வாரம் நம்ம வந்து மருதநாயகத்தோட ஸ்டோரி வந்து ஒரு வீடியோவை போட போகிறோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
ராகவன் சாருக்கு பெரிய சாரி, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. வேற லெவல்ண்ணா. இந்த படத்தை விட்டு பாகுபலிலாம் தூக்கிச்சாடுறோம். இதுதான் பெஸ்ட்டு. இது மாதிரி தான் கைஸ் நிறைய கலைஞர்களை நம்ம வந்து கொண்டாடாம விட்டுறோம். அந்த வரிசையில் செல்வராகவன் என்னும் மகா கலைஞரை நம்ம கொண்டாடிக்கினே இருக்கணும் காலம் முழுக்க. இப்போ இல்லை, இன்னும் 50 வருஷம் பொறுத்து கூட இந்த படத்தை பற்றி பேசுவாங்க, அவரோட எல்லா படத்தை பற்றி பேசுவாங்க. அப்படி ஒரு மகா கலைஞன் செல்வராகவன் சார். அவரோட ஒவ்வொரு படமும் படம் கிடையாது, ஒரு படைப்பு, சரித்திரம். இப்பட்ட ஒரு படைப்பு 10 வருஷம் கழிச்சு மக்களால் அங்கீகப்படுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பெட்டர் லேட் தான் நெவர். என்னை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையோட இல்லை. அவரோட படைப்புகள் காலத்துக்கும் காலமாக நின்று ஜெயிக்கணும். ஒரு படைப்புக்காக தன்னோட 4 வருஷத்தை தியாகம் பண்ணி பகலாக உழைச்சி, சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாம உழைச்சி, எல்லாமே நல்லா பண்ணி அந்த படத்துக்கு சரியாக வரவேற்பு கிடைக்காதப்ப அந்த கலைஞனுக்கு ஏற்படுற வழி டிஸ்கிரைபே பண்ண முடியாது கைஸ். அது மாதிரி இருக்கும். அந்த கலைஞனோட வழியை வந்து நம்ம வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. அதனால் அந்த படைப்பை அப்பப்போ கொண்டாடுங்க. அதுதான் அந்த கலைக்கும் அந்த கலைஞனுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை. பை. டயத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூஸே ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு படைப்பு கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் உடஞ்சிருக்கு. மொத ஓஇசா பாட்டி தான் ஸ்டோரி போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதுல சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் இந்த